தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள வள்ளிமலையில் அமைந்துள்ள முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி கோயில். முருகனின் 2 மனைவிகளில் ஒருவரான வள்ளியின் பிறப்பிடமாக வள்ளிமலை கருதப்படுகிறது. குளங்கள், புதிய தாவரங்கள், குகைகள் மற்றும் விசித்திரமான கல் அமைப்புகளுடன் கூடிய வள்ளி மலையின் பிரமிக்க வைக்கும் சிறப்பு. மூல தெய்வங்கள் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வள்ளி தேவி. இந்த கோயில் ஸ்தல விருக்ஷம், வேங்கை மற்றும் தீர்த்தம், புனித நீர், சரவண பொய்கை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வள்ளிமலையில் உள்ள இந்த கோயில் தெளிவான புராணக்கதைகளுடன் தொடர்புடையது மற்றும் இது அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரபத்மனை அழித்த பிறகு முருகப்பெருமான் இந்திரலோகத்தை இந்திரனுக்கு மீண்டும் நிறுவினார். ஒரு வரமாக இந்திரன் தனது பெண் தேவயானையை முருகனுக்கு மணம் முடித்துக் கொடுத்தார். வள்ளி மலையில் பிறந்து வேத மன்னன் நம்பி ராஜனால் வளர்க்கப்பட்டார். வள்ளியும் முருகனும் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் பல லீலைகளை விளையாடி இறுதியில் திருமணம் செய்து கொண்டனர். வள்ளி பிறந்த இந்த மலைக்கு வள்ளி மலை என்று பெயர் வந்தது. கோயிலின் பிரதான கருவறை ஒரு குகைக்குள் உள்ளது. அங்கு வள்ளி மற்றும் முருகன் தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. குகைக்குள் இருக்கும் இயற்கையான பாறை அமைப்புகள் கோயிலின் பழமையான மற்றும் மாய உணர்வை அதிகரிக்கின்றன. பிரதான தெய்வத்தை தவிர விநாயகர், வள்ளி மற்றும் பிற தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறிய கோயில்கள் வளாகத்திற்குள் உள்ளன. வள்ளியின் தந்தைக்கு ஒரு சிறிய கோயில் உள்ளது, ஏனெனில் அவர் புராணத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தார். திருவிழாக்கள். வள்ளி கல்யாணம். வள்ளி மற்றும் முருகனின் தெய்வீக திருமணத்தை நினைவுகூரும் இந்த விழா வள்ளிமலையில் மிக முக்கியமான கொண்டாட்டமாகும். இது மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது, குறிப்பாக பங்குனி உத்திரத்தின் போது. முருகனுக்கும் வள்ளிக்கும் தெய்வீக திருமணத்தை குறிக்கும் பண்டிகை நாளாகும்.